நம்முடைய உயர்ந்த சம்பிரதாயத்தை பெருமாள் தொடங்கி வைத்தார். சனாதன தர்மம் என்பதாக சொல்லப்பட்டு ஆதியிலிருந்து மகர்ஷிகள் நம் சம்பிரதாயம் தர்மமே வடிவெடுத்தது. அந்த தர்மம் எந்த சிருஷ்டியிலும் ஒரே மாதிரியாக சென்ற காலம் என்ன, இருக்கும் காலம் என்ன, வருங்காலம் என்ன, எப்பொழுதும் உயர்வுதான், உயர்ச்சிதான், பெருமைதான், சிறப்புதான் என்பதனாலே சனாதன தர்மம் என்பதாக சொல்லி வந்தார்கள். சனாதன தர்மம் என்பது எந்த சிருஷ்டியிலும் ஒரே மாதிரியாக மாறுபடாமல் உயர்வான ஒன்றாகவே இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சனாதன தர்மத்திற்கு அடிப்படையானது இந்த தர்மங்களை எல்லாம் நாம் அறியும்படியாக சப்தஸ்வரூபமாக சொல்லி வைத்திருப்பது வேதமானபடியினாலே நம்முடைய சித்தாந்தம் சனாதன தர்மம் என்பதற்கு அடுத்தபடியாக வைதிக மதம் என்பதாக பெயர் பெற்றிருந்தது. வேதம் சாட்சாத்து பகவானே சப்தஸ்வரூபமாக நாம் எல்லாம் கேட்டு உணரும்படியாக சஞ்சரிக்கிறார். அப்பேற்பட்ட வேதமே நம்முடைய சித்தாந்தத்துக்கு அடிப்படையாய் அதனாலே வைதிக மதம் என்பதாக இருந்தது என்று பார்த்தோம். வேதத்திலையும் அத்தியாத்ம பாகம் என்று சொல்லக்கூடியதாய், ஆத்ம விசாரத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாய், ஆத்மாவுக்கு பரமசாந்தியான மோட்சத்தை உபதேசிக்கக்கூடியதான வேதாந்த பாகம் முக்கியமானபடியினாலே வைதிக மதமான நமது வேதாந்த சித்தாந்தம் என்றும் பெயர் பெற்றிருந்தது. அந்த வேதாந்தம் தான் சம்ஸ்கிருதம் என்று இருந்தது போக ஆழ்வார்களுடைய பெருமையினாலே அது தமிழாகவும் மாறிற்று. அதனாலே வேதாந்தம் 2 பாஷைகளிலே நமக்கு கிடைச்சது. நம்முடைய சித்தாந்தம் அதனால் 2 பாஷைகளில் உள்ள வேதாந்தமானபடியினாலே உபய வேதாந்தம் என்று ஆயிற்று. இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு நம்முடைய முதல் ஆச்சாரியரான பிரபன்ன சந்தான கூட்டத்தரான ஸ்ரீ நம்மாழ்வார் பரமானுகிரகம் பண்ணி வச்சார். ஒவ்வொரு வைஷ்ணவாளுக்கும் அவளுக்கு கிடைக்கிற எந்த பெருமைக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பிரத்யக்ஷ தெய்வமாய் நம்மோடே நமக்கெல்லாம் நாம் அறியாமலேயே நமக்கு சகாயம் செய்து கொண்டு ரொம்பவும் பெருமாள் தாயார் போல ரொம்பவும் பிரீத்தியோடே நம்ம சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டிருக்கிற நம்மாழ்வார் நமக்கு குலதெய்வம் ஆனபடியினாலே, குலபதி ஆனபடியினாலே, கூட்டஸ்தரானபடியினாலே நம் சம்பிரதாயம் பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய சம்பிரதாயமாய், நம்மாழ்வாருடைய சித்தாந்தம் பிரபத்தியானபடியினாலே பிரபன்ன சம்பிரதாயம், பிரபத்தி சம்பிரதாயம் என்று நம் சம்பிரதாயம் பெயர் பெற்றதாச்சு. ஆக சனாதன தர்மம், வைதிக மதம், வேதாந்த சம்பிரதாயம், உபய வேதாந்த சம்பிரதாயம், அதுவும் பிரபத்தி சம்பிரதாயம் என்று இப்படி அனாதியாகவே பெருமை பெற்று வந்தது.
ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு பெயர் விசேஷமாய் சேர்ந்தது. இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு அடுத்தடுத்த ஆச்சாரியர்களிலே ரொம்பவும் மகாபிரபாவமாக இருந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரரானபடியினாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை எங்கும் மீண்டும் எல்லாரும் போற்றும்படியாக நிலைநாட்டினபடியினாலே எம்பெருமார் தரிசனம் என்றதாக ஆயிற்று. அந்த எம்பெருமானார் தரிசனம் என்றிருந்தாலும் பல கிரந்தங்களினாலே பல முறை வாதிகளை நிரசனம் பண்ணினதினாலே இந்த சம்பிரதாயத்துக்கு மீண்டும் சர்வேஸ்வரனே தான் ஒரு ஆச்சாரியராய் வந்து பிரதிஷ்டை ஏற்படுத்தி கொடுத்ததுனால அப்பேற்பட்ட பிரதிஷ்டை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் என்கிற ஆச்சாரியர் அவராலே ஆனபடியினாலே நம் சம்பிரதாயம் தேசிக சம்பிரதாயம் என்று ஆயிற்று. ஆக இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு பல திருநாமங்கள் உண்டு. தேசிக சம்பிரதாயமும் பல கிளைகளாக இருப்பதாலும் அதிலேயும் விசேஷமானது திருக்குடந்தை தேசிகன் என்று அவரை ஆசிரியத்த சிஷ்யர்கள் ரொம்ப பரிசுத்தர்களாய் ரொம்ப மகாத்மாக்களாய் பெருமாள் கொண்டாடும்படியான உத்தம ஆச்சாரியர்களாய் முனித்திரிய சம்பிரதாயம் என்றதான இந்த சம்பிரதாயத்தை பேணி காப்பாற்றி வந்தவர்களான அதிலும் பல கிளைகளிலேயும் ஸ்ரீமத் வழுத்தூராண்டவன் சம்பிரதாயம், அதுவும் விசேஷமாக பெரியாண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் சம்பிரதாயம், ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம் என்றெல்லாம் ரொம்பவும் ஸ்மரித்த மாத்திரத்தினாலேயே சொன்ன மாத்திரத்தினாலேயே கொண்டாடும்படியாகவும் பெருமை தரக்கூடியதாகவும் சுத்தியை தரக்கூடியதாகவும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் என்று உலகெல்லாம் ஆண்டவன் சம்பிரதாயம் ஆண்டவன் சம்பிரதாயம் என்று பல மகாத்மாக்கள் நன்கறிந்து ஆசிரியத்து போற்றி கொண்டாடி வளர்ந்து வருவதாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்திலே அவ்வப்போது ஆச்சாரியர்கள் எத்தனையோ தியாகங்களை பண்ணி சுயநலமே இல்லாமல் தன்னுடைய கட்டம் என்பதை எதுவும் பார்க்காமல் அது ஜனிச்ச போதே திருத்துழாய் நல்ல வாசனையோடே உண்டாவது போல மகாத்மாக்களாகவே வந்திருந்த ஆச்சாரியர்களிலே சென்ற வாரம் நாம் இவர் ஆக்கூராண்டவனுடைய திவ்ய சரித்திரத்தை சேவிச்சுட்டோம். ஆக்கூராண்டவன் ஆக்கூர் என்கிற காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற அக்ரஹாரத்தை சேர்ந்தவர். பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவதரிச்சவர். பெரியாண்டவனுடைய கிருபா கடாட்சத்தை பெற்றவர். அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே பெரியாண்டவன் ஆக்கூராண்டவனுடைய திருத்தாயாரிடத்திலே ஒரு குழந்தை பிறப்பான், வைராக்கிய நிதியா இருப்பான், ரங்கநாதன் என்கிற பெயரே சாத்தனும். கருணாகிரி சமயத்துல அந்த மாதிரி புஷ்பமாரி பொழிஞ்சது அம்மாவுக்கு. அப்பொழுது அனுகிரகம் பண்ணார்னு பார்த்தோம். பெரியாண்டவனுடைய திருவாக்கு அப்படியே பலிச்சது. குழந்தை பிறந்த போதே நான் நல்ல ஞானியாகவும் நல்ல பிரச்சண்ட பண்டிதராக வரக்கூடிய லட்சணங்களோடையும் அவதரிச்சார். திருத்தகப்பனாரிடத்திலும் தன்னுடைய மாமாவனிடத்திலும் முதலே வாசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய மாமாவனிடத்துல முதல்ல சமாசிரணம் ஆச்சு. குழந்தை நல்ல ஞானியா இருக்கான், ஆனா ஆத்து காரியங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆத்து காரியங்களிலேயே காலத்தை ஓட்டிடக்கூடாது என்று பிடிவாதமாக சாஸ்திராபியாசத்திலே ரொம்ப துறையோட இருந்தார். சில குழந்தைகள் ஆத்து காரியத்துல வீட்டு வேலைகள் நிறையத்தான் இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுடைய வசதியை பொருத்தினது. ஒவ்வொரு ஆத்துல சில நிர்பந்தங்கள் இருக்கும். அந்த நிர்பந்தங்களில தான் நிறைய பேர் அகப்பட்டு கொண்டுடுவா. வாசிப்பு குறைஞ்சு போயிடும். சம்பிரதாயத்திலே ஒன்னும் கத்துக்க முடியாம போயிடும். அந்த மாதிரி அகப்பட்டு கொண்டு சம்பிரதாயத்தை இழக்கிறவா எத்தனையோ 1000 பேர் உண்டு. ஆனா ஆக்கூராண்டவன் அந்த சிறு வயசிலேயே ஆத்து காரியங்களிலே அகப்பட்டு கொண்டு ஞானத்தை சம்பாதிக்காம இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு தைரியமும் நல்ல புத்தியும் வந்தது. பிடிவாதமாக சாஸ்திரம் வாசிச்சார். ஆத்து காரியங்கள் பலவும் இருந்த போது அதுக்கு நடுவுல பிடிவாதமாக சாஸ்திரங்களாம் வாசிச்சார். நல்ல பிரச்சண்ட தர்க்க பண்டிதர், பிரச்சண்ட வியாக்கரண பண்டிதரானார். அக்காலத்துல பாண்டித்யம்னு இருந்தா அத ராஜ சதஸ்களிலே போய்
ராஜசதசுக்களிலே அத பிரகடனம் பண்ணி பெரியவாள் கொண்டாடும்படியாக வாக்கியார்த்தங்கள் சொல்லி அதுக்கு உண்டான சன்மானங்களும் பெறுவது என்பது ஒரு ஆசையா இருந்தது பண்டிதாளுக்கு. ஆக்கூராண்டவனுக்கும் பூர்வாசிரமத்துல அந்த ஆசை இருந்தது. அப்பெல்லாம் புதுக்கோட்டை சம்ஸ்தானம், கொச்சி சம்ஸ்தானம், திருவிதாங்கூர் சம்ஸ்தானம், மைசூர் சம்ஸ்தானம் இவர்களே ராஜாக்கள் இப்படியான சதசுகள்லாம் நடத்துவா. அதற்காகவே அவர்கள் நிறைய திரவியங்கள்லாம் செலவழிச்சு தர்மாதிகாரி என்பதாக அதுக்குன்னே ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி சம்பிரதாயத்துக்காக ஐஸ்வர்யத்தை செலவழிக்கணும் என்ற ஆசையோட இருந்தா. வித்வான்களை கௌரவிக்கணும், வித்வான்கள் நம்ம தேசத்துக்கு வரணும், அவளுடையதான திருவடி படணும், அவ வாக்கியார்த்தம் சொல்லணும், அவளை சன்மானிக்கணும் என்ற ஆசை அப்போது ராஜாங்கங்களுக்கு இருந்தது. அப்போதெல்லாம் எல்லாம் தனித்தனி ராஜாங்கமானபடினால அந்தந்த ராஜாக்களுடைய ஆதரவிலே சதசுகள் நடந்த போது வித்வான்கள்லாம் போவா. பேரழுந்தூராண்டவன் கூட சதசுக்கு இருக்காருன்னு பார்த்தோம். இதே மாதிரி ராஜ சதசுக்கள்ல கௌரவம் அவெல்லாம் அடைஞ்சிருக்கா. அதே போல ஆக்கூராண்டவரும் இந்த 4 சதசுக்கும் போய் புதுக்கோட்டை, திருவிதாங்கூர், கொச்சி, மைசூர் சந்தானங்களில வாக்கியார்த்தம் பண்ணி வித்வான்களிடத்துல நல்ல பெயர் சம்பாதிச்சார். அப்படி அவள்லாம் அந்த காலத்துல ரொம்ப ராஜசதஸ்ல இருந்த அந்த பரீட்சாதிகாரியான வித்வான்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா பரீட்சை பண்ணுவா. சதஸ் என்றால் விட்டு கொடுத்து பரீட்சை பண்ண மாட்டா. தெரிஞ்சவாள் தெரியாதவாள், தெரிஞ்சவாளாத்து பசங்க என்பதனாலெல்லாம் விட்டு கொடுத்து பண்ண மாட்டா. சதஸ்ல ரொம்ப தீக்ஷ்ணமாத்தான் கேள்விகள்லாம் கேட்பா. ஏன்னா அந்த சதசனுடைய கௌரவம், அதனுடையதான அந்த வித்வத்தை காப்பாற்றணும் என்பது அப்பதான் மதிப்பும் இருக்கும், வித்யையும் அபிவிருத்தி ஆகும். ஒரு சதஸ்ல ஒருத்தரை அவமானப்படுத்தினா, உனக்கு இந்த விஷயம் தெரியலன்னு அவமானப்படுத்தினா அது அவமானமாக அந்த சதசனுடைய கொள்கை நினைக்க மாதிரி கிடையாது. இந்த சதஸ்ல இந்த வாக்கியார்த்தம் சொல்ல தெரியலன்னா இதுக்கு உண்டானதான வித்வத்தையும் சம்பாதிச்சுக்கோ வேண்டாமா என்று அந்த பரீட்சைக்கு வரவாளுக்கு அது ஒரு ஒரு உத்வேகத்தை தரும். அதனால பரீட்சைகளிலே வித்வத் சதசுகளிலே அதுவும் ராஜ சதசுகளிலே விட்டு கொடுக்கவே மாட்டா. அப்பேற்பட்டதான சதசுகளிலே போய் நல்ல பெயர் வாங்குவது, நன்னா சொல்றார் என்று உத்தம சம்பாவனை வாங்குவது என்றால் அவாதான் நல்ல தீர்க்க பண்டிதர்களாக மேற்கொண்டும் அடுத்தது தன்னை போலேயே நல்ல தீர்க்கமான பண்டிதர்களை உருவாக்கக்கூடியவாளாக இருப்பா. அதனால இந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் என்று இந்த காலத்துல சொல்றோமே, அதுபோல அந்த வித்வத் சதசுக்களுடைய அந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸுக்காக நல்ல சக்கையா மாட்டி விடுவா. அதனால கொஞ்சம் அரைகுறையா இருக்கிறவா சதசுக்கு போறதுக்கெல்லாம் பயப்படுவா. பூர்ணமான யோகியதை இல்லாம போய் அவமானப்படக்கூடாது என்று பயப்படுவா. அப்படி நல்ல வித்வத்தை சம்பாதிச்சுட்டு தைரியம் இருந்தா தான் சதசுக்கு போவா. அப்பேற்பட்ட ஒரு சதசுக்கு போனாலும் உத்தமமான சம்பாவனை என்றெல்லாம் பேர் வாங்குவது கஷ்டம்தான். ஆனா நம்ம ஆச்சாரியன் ஆக்கூர் ரங்கநாதாச்சாரியார் அப்படியான சதசுக்களிலே போய் நல்ல உத்தம சம்பாவனை பெற்று எல்லாரும் கொண்டாடும்படியாக மீண்டும் பிரச்சண்ட பண்டிதரா பேர் பெற்று கொண்டுதான் எழுந்தருளினார். இந்த ஆக்கூராண்டவனுடைய பாண்டித்யத்திலே ஒரு விசேஷம் என்னன்னா, சில பண்டிதர்கள் ரொம்ப கடினமான விஷயங்களை மாத்திரம்தான் எடுத்து சொல்ல தெரியும், அது ரொம்ப நன்னா சொல்லுவா. ஆனா கவிதா ராசிக்கம் என்பது இருக்காது. சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது தர்க்கேஷு தர்க்கசதியோ வயமே வனான்யே, காவியேஷு கோமலதியோ வயமே வனான்யே, தந்திரேஷு நிச்சிததியோ வயமே வனான்யே, கிருஷ்ணே நிவேசிததியோ வயமே வனான்யே என்பதாக சொல்லுவார். ஒரு பெருமையா சொல்றதுதான். தேசிகன் இப்படி பெருமைப்பட்டு சொல்லிக்கிறாரே என்று நினைக்க கூடாது. இருக்கிற ஸ்திதி ரத்னம் தான்னு உலகம் அறிஞ்சுக்கணும். ரத்னத்தை கூழாங்கல் பளபளன்னு இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அதனாலே இந்த ஸ்லோகத்தை ஏகாந்தத்துல சிஷ்யால் கொண்டாடும்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு சமயம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார்.
அதே போலதான் தர்க்கேஷு கர்க்கசிதியோ வயமேவ நான். தர்க்கம்னு வந்தார்னா எவ்வளவு கடினமான யுக்திகள் எல்லாம் சொல்லணுமோ, எவ்வளவு கடினமான யுக்திகளை வாத பிரதிவாதங்களாக சொல்வதும் எழுதுவதும் செய்யணுமோ, அதிலே சிரேஷ்டமானவர்னு சொன்னா நமக்கு ஈடு ஒருவர் கிடையாது. சுவாமி தேசிகன் திருவாக்கு இது. தனக்கு ஈடு ஒருவர் கிடையாது. அதே சமயம் காவியேஷு கோமலதியோ வயமே வனான்யே. காவியம் என்று ரசமாக ரொம்ப சரளமாக ரொம்ப சரசமாக கௌட வைதர்ப பாஞ்சாலம் ஆலாகாரான் சரஸ்வதீன் எஸ்ய நித்தியம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேதினு எளிமையாகவும் கடுமையாகவும் யுக்தியுக்தமாகவும் சப்தஜாலங்கள் நிறைந்ததாகவும் பரம ராசிக்கியமாகவும் எப்படியெல்லாம் ஒரு காவியம் இருக்கணுமோ எல்லா விதமாகவும் செய்வதற்கு சக்தாள் நாம் பெருமாள் ஆச்சாரியால் அனுகிரகத்தினாலே அந்த சக்தியும் இருக்குன்னு. தன்னுடைய பெருமையெல்லாம் ஆச்சாரியன் கொடுத்த பெருமை, அது ஆச்சாரியன் கொடுத்தார், ஆச்சாரியனுக்கு கொடுக்கிற பெருமை இருக்குன்னு லோகத்துக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்மிடமே இருக்கிற ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைச்ச பெருமையை சாதிச்சார் தேசிகன். அதுபோல தர்க்கமாயிருந்தால் கர்க்கசமான புத்தி, ரொம்ப கடினமான யுக்தி பிரத்யுக்திகள், காவியமாயிருந்தால் பரம கோமளமான ரொம்ப சரசமான ரொம்ப சுலபமான பரம ராசிக்கியத்தோட இருக்கக்கூடிய சாமர்த்தியம். அதே போல எழுந்தார் நம்முடைய ஆக்கூராண்டவன், பரம ரசிகர், காவியங்களை ரசிச்சு சொல்றதுல ரொம்ப ரசிகர். அதிலேயும் ராமனிடத்திலே ரொம்பவும் பக்தி. அது ராமபக்தி என்றால் எப்படி எல்லா ரிஷிகளும் விசேஷமானமா இருந்தாலும் வால்மீகி என்றால் ராமபக்தி விசேஷம் தானே. எல்லா ரிஷிகளும் பெருமாளிடத்திலே பக்தர்கள்னாலும் பராசர பிரம்ம ரிஷின்னா கிருஷ்ண பக்தின்னா அது விசேஷம் தானே. சுகபிரம்ம ரிஷி, நம்மாழ்வார் இப்படியானவாள்னா கிருஷ்ண பக்தியில எல்லார காட்டிலும் விஞ்சி நின்றவா இல்லையா. அதுபோல ராமாயணம், ராமபக்தி, ராம கல்யாண குணங்கள் என்றால் அதுல ரொம்ப ஈடுபாடு சுவாமிக்கு. சுவாமியினுடைய வேட்டாம், அதாவது ஸ்வசுர கிரகம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல, வேட்டாம்னு தமிழ்ல சொல்லுவோம். சுவாமிக்கு கல்யாணம் சோழசிம்மபுரத்துல. சுவாமியினுடைய பாண்டித்யத்தையும் விசேஷமான கவிதா ராசிக்கியத்தையும் சுவாமியினுடைய திவ்ய தேஜஸையும் அவருடைய வம்ச பெருமையையும் எல்லாத்தையும் பார்த்து சோழசிம்மபுரத்துல ஒரு மகான் இவருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து சுவாமி அதனாலே சோழசிம்மபுரத்துல அடிக்கடி போய் வரும் சந்தர்ப்பங்கள் இருந்தது. சோழசிம்மபுரத்திலே நிருசிம்மனிடத்திலே ரொம்ப ஈடுபாடு சுவாமிக்கு. இந்த நிருசிம்மனுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி வைக்கணும்னு ஆசை. சுவாமியும் அடிக்கடி சோழசிம்மபுரத்துக்கு எழுந்தருள் இருந்தாலே, சோழசிம்மபுரம் என்பது சோழிங்கர்னு இந்த காலத்துல சொல்றோம். அந்த சோழிங்கருக்கு அடிக்கடி எழுந்திருந்து அங்க பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளுக்கு தன்னாலான கைங்கரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்த காலத்துல சுவாமியினுடைய அந்த ஒரு பிரவச்சன சக்தி, அதுவும் மைக்கே வேண்டாம், நல்ல கம்பீரமான துவனி சுவாமிக்கு. அந்த காலத்துல மைக் வசதிகள்லாம் கிடையாது. நல்ல கம்பீரமான துவனி சுவாமிக்கு. அந்த கம்பீர துவனியும் பரம ராசிக்கியமும் ரொம்ப உயர்ந்ததான பாண்டித்யமும் அதுக்கு மேலே ரொம்ப உயர்ந்த அனுஷ்டானமும் எல்லாம் சேர்ந்து சோழிங்கபுரத்திலே இருந்த பெரியவர்கள் சுவாமியினிடத்துல கேட்கணும், அதுவும் சுவாமி அனுபவிக்கிற ராமபக்திய நாமும் அனுபவிக்கணும்ன்ற ஆசையில சுவாமிய சம்பூர்ணமாக ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டார். பல வருஷங்கள் அங்கே ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் அத்தியுதமாக சுவாமி சாதிச்சாகும். அதுவும் விசேஷமாக பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள் அது ரொம்ப ரசிச்சு சொல்லியாகும். இது ரெண்டுல காஞ்சிபுரத்திலே தேரவிந்தராண்டவன் இருந்த போது தேரவிந்தராண்டவனிடத்திலையும் ஆசிரியச்சு விஷயங்கள்லாம் கிரகிச்சு ஆரம்பிச்ச பிறகு சுவாமியினுடையதான பிரவச்சனத்துல ரொம்ப தேன் கலந்து போச்சு. அது தேரவிந்தராண்டவன் எவ்வளவு மிருதுவாக இந்த பகவத் பக்திய பகவத் விஷயத்தை குழைச்சு கொடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியமும் சுவாமிக்கு சேர்ந்து கொண்டு சுவாமியினுடைய பிரவச்சனம் ரொம்ப அமாகமா இருந்தது. அதனால ராமபக்தியை அனுபவிச்சு அதுவும் சோழசிம்மபுரத்திலே இருந்த நிருசிம்மனையும் சேர்த்து அனுபவிச்சுண்டு ஆக்கூராண்டவன் ரொம்பவும் எல்லாரும் அங்கே சுவாமிய வெளியில அனுப்பவே மாட்டா.
நம்ம ஊரிலேயே எப்பவும் வேள் இருக்கணும் என்று அப்படி முதலிலே வேட்டாமா இருந்தது சுவாமிக்கு அநேகமா சாஸ்வதமான ஊரா கூட ஆயிடுத்து. அப்ப நிறைய திரவியங்கள் சமர்ப்பிச்சா கிடைச்சது. அந்த தேசத்துல சுத்தி இருந்த நிறைய பிரபுக்கள் ஆக்கூராண்டவன் பூர்வாசிரமத்தில் ஆக்கூர் ரங்கநாதாச்சார் என்ற திருநாமத்தோட இருந்தபோது நிறைய திரவியங்கள் சமர்ப்பிச்சா. அந்த திரவியங்களை சுவாமி தன்னுடைய திருமாளிகைக்கு என்று ரொம்ப எடுத்துக்க மாட்டார். எல்லாம் ராமபக்திக்காக கிடைச்சது, ராமாயணத்துக்காக கிடைச்சது. எல்லாரும் ராமனிடத்திலே இருக்கிற ஆசையினாலே கொடுத்தார். ராமாயணத்தினுடைய பெருமைக்காக வந்த சம்பாவனை இது. அதனால இதை நாம் எடுத்துக்கிறது இல்லை. நாம் இதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு அவள்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டா அது லோக க்ஷேமமா இருக்கும் என்ற ஆசையினால திரவியங்கள் சேர்ந்தா அந்த திரவியங்களை அனுபவிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டார். பெரியாண்டவன் முன்னையே இந்த குழந்தை வைராகிய நிதியாயிருப்பான் என்று பூர்வத்திலே அனுகிரகம் பண்ணியாச்சு, பிறப்பதற்கு முன்னாடியே அனுகிரகம் பண்ணியாச்சு. அதனால அந்த திருவாக்கு அப்படியே ரொம்ப வைராகியம். ஐஸ்வர்யங்கள்ல ஆசை கிடையாது. கிடைக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் நரசிம்மனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? சாட்சாத் சர்வேஸ்வரன் நரசிம்மரூபியாய் சர்வரக்ஷணம் செய்து கொண்டு பிரத்யக்ஷ தெய்வமாய் சகல பேருக்கும் சகல விதமான குறைகளையும் தீர்த்து கொண்டு ரொம்ப நெருக்கமான தெய்வமாய், ரொம்ப அதுவும் இந்த காலத்திலே சொன்னா போல ரொம்ப பவர்ஃபுல் தெய்வமா இருக்கார் பெருமாள். அதனால அவருக்கு சமர்ப்பிக்கணும் ஆசையோட நிறைய உபயங்கள்லாம் சமர்ப்பிப்பார். அதையும் நரசிம்ம பக்தியோட வாழ்ந்து கொண்டு ராமபக்தியோட இருக்கிற காலத்துல மத்தியத்துல ஆண்டவனிடத்துல காலக்ஷேபம் செய்ய வேணும்னு சோழசிம்மபுரத்தை விட்டு வந்தாருன்னா காலக்ஷேபம் கிரந்தம் எடுத்துட்டு கிரந்தம் பூர்த்தி ஆற வரைக்கும் சேரந்தூர் ஆண்டவனிடத்திலேயே அன்வயிச்சுண்டு உயர்ந்த ஆச்சாரிய பக்தியோட ஆச்சாரியரை பரிபூர்ணமா அனுபவிக்கிற ஒரு சந்தோஷத்தை சுவாமி இழக்காம இருந்தார். ஆச்சாரியரை சேவிப்பா, ஒரு நாள் அன்வயிப்பா, ஏதோ சில கிரந்தங்கள் என்று சொல்லி நடுவுல அன்வயிச்சுப்பா, காரிய பாரத்தினாலே விட்டு போயிடுவா, எங்க ஆச்சாரியனிடத்திலே சேர்ந்து இருக்க முடியலையேன்னு குறப்பட்டுப்பா. ஆனா ஆக்கூராண்டவன் அப்படியெல்லாம் எதையும் இழக்கல. ஆச்சாரிய தேரழுந்தூராண்டவனோட கூடவே எழுந்துருளி இருந்து காலக்ஷேபம் பரிபூர்ணமாக ஆச்சாரியரை அனுபவிக்கிறது. சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார், பகவத் அனுபவம் போலே அதி விலட்சணமானது ஆச்சாரிய அனுபவம். பெருமாளை எப்படி நெஞ்சாரே தியானிச்சு அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கலாமோ அதே போல ஆச்சாரியாளுக்கும் கைங்கரியங்களை உகந்ததான கைங்கரியங்களை செய்து கொண்டு அவளுடைய திருமுகம் திருவுள்ளம் உகப்பதையும் அவளுக்கு அனுகூலமாக இருப்பதையும் சம்பிரதாயத்துக்கு அதனாலே நாம் செய்கிறோம், நம்மாலே ஒரு சப்போர்ட், ஆச்சாரியருக்கு சப்போர்ட், ஆச்சாரியருக்கு ஒரு துணை, ஆச்சாரியருக்கு கைங்கரியம் என்றால் சம்பிரதாயத்துக்கு நாம் ஒரு சப்போர்ட்டா இருக்கோம் இல்லையா? அதுபோல ஆச்சாரியரிடத்துல இருந்து ஆச்சாரிய அனுபவம் பண்ணி கொண்டிருந்தா பல விதத்திலே அது பெரிய சிரேயசான. அப்படின்னாலே ஆக்கூராண்டவன் அதை இழக்கல. ஏரோந்தராண்டவனிடத்திலே காலக்ஷேபம் புனః காலக்ஷேபம் கிரந்தம் பண்ணுவார், காலக்ஷேபம் பண்ணுவார். அந்த கிரந்தம் முடிச்ச உடனே கொஞ்ச நாட்கள் சோழசிம்மபுரம் போய் இருந்து மீண்டும் திரும்பி வந்து அப்படியே பெருமாள் இடத்திலே ஆசையினாலே சோழசிம்மபுரம், திரும்பி ஆச்சாரியர்களிடத்திலே ஆசையினாலே பின்ன ஆச்சாரியரோட வந்துடுவார். காஞ்சிபுரத்திலிருந்து யாத்திரையா புறப்பட்ட போதெல்லாம் கூட தேரவந்தூராண்டவனிடத்துல கூட யாத்திரையா வந்துடுவார். அந்த மாதிரியாக ஆச்சாரியரையும் இழக்காமல் சம்பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணினார். ஆக்கூர் சுவாமியினுடைய இந்த ஆச்சாரிய பக்தியும் விசேஷமான ராம பக்தியும் அந்த நரசிம்மரிடத்திலே இருக்கிறதான பக்தியும் ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஜீவனம் பண்ணி கொண்டு அதுவும் நல்ல வாக்கியார்த்தம் பண்ணக்கூடிய நல்ல பண்டிதராக, அதுலேயும் ரொம்ப விசேஷம் ஒரு 10 நிமிஷம் ஆக்கூராண்டவன் ஒரு சத்விஷயத்தை எடுத்து பேசினா கம்பீரமா இருக்கும், மனசு நிறைஞ்சு இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு கண்டத்வனி ஆக்கூராண்டவனுக்கு. அதனால ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப கௌரவ பாத்திரமா இருந்தார். ஸ்ரீமத் ஆண்டவனுக்கே கூட ரொம்ப விசேஷமான அபிமான பாத்திரமா எழுதியிருந்தார். அப்படி இருந்தவரிடத்துல தேரவுந்தராண்டவன் ரொம்ப ரசிச்சது என்னன்னா ஆக்கூராண்டவனிடத்துல ரசிச்சது சிஷ்யர் தான். சிஷ்யரா இருந்தாலும் அவரிடத்துல தேரவுந்தராண்டவன் ரசிச்சது
ஆண்டவன் சம்பிரதாயம் ஆண்டவன் சம்பிரதாயம் என்று அதுல ஒரு பெரிய ஊற்றம் இருக்கு. அதனாலதான் சுவாமியினுடைய தனியன்லயே கூட ஆக்குராண்டவன் தனியன்ல பார்க்கலாம். ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர மகித மகா சம்பிரதாயிக நிட்டம் வந்தே ஸ்ரீவாச யோகீஸ்வர குருமனகம் அத்தலம் பவ்யசீலம் என்று பார்க்கிறோம். ரொம்ப பவ்யமா இருப்பார். தன்னுடைய பாண்டித்யத்தினாலேயோ வேற எந்த பெருமையினாலேயோ ஜனங்கள் நிறைய திரவியங்களை கொடுத்து பெரிய சுவாமி என்று கொண்டாடுறதுனாலேயோ எந்த விதமான ஒரு அகங்காரமும் இல்லாம சாஸ்திரங்களிலே என்ன சொல்லித்து எவ்வளவு வாசிச்சாலும் வாசிச்சதுக்கெல்லாம் பலன் என்னன்னு சமார்த்தம் சர்வசாஸ்திராணின்னு சொல்லிட்டு அடக்கம் சாந்தி சகலங்களையும் நிர்வகிக்கிற சர்வேஸ்வரன் ஏதோ ஒரு அனுகிரகத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறான் இதை என்று அதை அனுகிரகமா நினைச்சு திருப்தி பட்டுக்கணுமே ஒழியோ இது பாண்டித்யத்தினாலேயோ திரவியத்தினாலேயோ பெருமைப்பட்டான்னா அது அகங்காரமாய் அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவுடைய நிஷ்டைக்கு அது விரோதி. ஆத்மனிஷ்டையே கொலைச்சுரும் சத்ரு என்பதனாலே பவ்யமா இருக்கணும்னு தேரவந்துராண்டவன் எப்படி அது இருந்து காட்டினாரோ அதே மாதிரியாக்கும் தேரவந்துராண்டவரோட வந்து கத்துக்கொண்டது. ரொம்ப பவ்யமா இருப்பார் ஆக்கூராண்டவர். அதான் பவ்யசீலம்னு சொல்லிடு. அதுல தனியன்ல ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர மகித மகா சம்பிரதாயிக நிட்டம் பெயர்பட்ட தபஸ்வியாய் ரிஷியாய் எழுந்தருளி இருந்த பெரியாண்டவன் அவருடைய திருவடி பலம் அவருடைய அனுகிரக பலம் அதனாலே வளர்ந்து வருகிற சம்பிரதாயம். அதனாலே ஆண்டவன் சம்பிரதாயம்னா வசத்தி ரொம்ப விலட்சணமானது. அந்த ஆண்டவன் சம்பிரதாயத்திலே இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் அனுபவிச்சும் அதை தான் அனுஷ்டிச்சும் அதை மற்றவாளுக்கு எடுத்து சொல்லியும் அந்த சம்பிரதாயத்தை ஆண்டவன் சம்பிரதாயத்தை அவர் ஆசிரமத்துக்கு வருவதுக்கு முன்னாடி ஆச்சாரியனார்த்துக்கு முன்னாடியே எப்பவும் அந்த பெருமையோட பேசிப்பார் சம்பிரதாயத்தை. ஆண்டவன் சம்பிரதாயம்னு பெருமையோட பேசிப்பார். இருக்கிற பெருமை தானே, இல்லாத பெருமை ஒண்ணும் இல்லையே. எப்படியான உயர்ந்த வழுத்தோர் ஆண்டவன், எப்படி ரிஷியாட்டம் இருந்தார் அவர். பிரம்மச்சரியத்திலேயே சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணிக்கொண்டு சதா ஆச்சாரியால் சதா பகவான் சதா சம்பிரதாயம் நம்மாழ்வார் தேசிகன் என்று எப்படி ஆக்கும் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவாக வளர்ந்த நம்ம எழுத்தூராண்டவன் ரட்சிச்சு கொடுத்த சம்பிரதாயம் இல்லையா? எப்படியாக்கும் பெரியாண்டவன் தபஸ்வியா எழுந்தருள் இருந்தார். அன்ன ஆகாரம் என்பதே தெரியாது. அப்படியாக்கும் எழுந்தார். 55 வருஷம் அன்ன ஆகாரத்திலே அபிலாஷ லவலேசமும் இல்லாம எழுந்தார். பகவத் பக்தியே சம்பிரதாயமே சாஸ்திரமே தத்துவஞானமே பிரபத்தியே நமக்கு என்று அதை அவலம்பிச்சு எழுந்தருள் இருந்தவர் என்ன தபஸ்வியாக்கும். கடந்தேத்தி ஆண்டவன் அவ்வளவு மகா தபஸ்வி சித்தர். அவருடைய சித்திகள் எல்லாம் ஒரு க்ஷணத்திலே பிடுங்கி விட்டார் பெரியாண்டவன். ஒரே க்ஷணத்திலே பிடுங்கி விட்டார் அவர்கிட்ட இருந்து. அந்த மாதிரியான பெரியாண்டவன். அப்பேற்பட்ட ஆக்கும் கடந்தேத்தி ஆண்டவன். இந்த ஆண்டவன் எல்லாரும் சஞ்சாரமாய் சிரமப்பட்டு சம்பாதிச்சு சிஷ்யால சம்பாதிச்சா. சிஷ்யாளுக்காகத்தான் சிஷ்யால சம்பாதிச்சாலே ஒழியோ யாரும் தனக்காக சம்பாதிக்கல. பெரியாண்டவன் யாத்திரை பண்ணினார். பெரியாண்டவனும் கூட யாத்திரை பண்ணினார். சிஷ்யாளை சென்று அனுகிரகிக்க வேணும். திருக்குழந்தை தேசிகன் யாத்திரை பண்ணலையா? வழுத்தூராண்டவன் யாத்திரை பண்ணலையா? நாம் யாத்திரை பண்ணணும். சிஷ்யாளா போய் அனுகிரகிக்கணும். எல்லா சிஷ்யாளாலையும் வந்துவிட முடிகிறதா? சம்சாரத்துல எவ்வளவு சிக்கல், எத்தனை கால்கட்டு. ஆச்சாரியாள் வேணும்னு நினைச்சே இருந்த இடத்துல இருந்து நினைச்சுண்டு ஏங்கின்னு இருக்கிறவாளை நாம போய் ரட்சிக்க வேண்டாமா என்று பரம கிருபையோட சஞ்சாரம் பண்ணியாச்சு வழுத்தூர் ஆண்டவன். எந்த அபிலாஷையும் தனியாக தனக்குன்னு இல்லாத உத்தம ஆச்சாரியராயிருந்தவர் வழுத்தூர் ஆண்டவன். சிஷ்ய சம்ரட்சணம் பண்ண வேணும் என்று யாத்திரையாக எழுந்தொழியாச்சு. அதே போலதான் பெரியாண்டவரும் தனக்கு என்று ஒருவேளை ஒருபடி ஆகாரத்துக்கு கூட ஆசை இல்லாதவர். அப்பேற்பட்டவரும் கூட சோசல பரியந்தம் மைசூர் தேச பரியந்தம் யாத்திரையாக எழுந்தருளியாச்சு. இந்த காலத்திலே யாத்திரை வெயில் மழை பார்க்க முடியுமா? நட யாத்திரை தான். வெயில் மழை பார்க்க முடியாது. உயர்ந்த சன்னியாசியாகவே இருக்கணும். அதுவும் பெரியாண்டவன் ஒரே வேளை ஆகாரம் தான், ஒரே வேளைதான். அத்தனையோட இருந்து யாத்திரை பண்ணியாச்சு. நூற்றுக்கணக்கான மைல் யாத்திரை பண்ணியாச்சு. அவெல்லாம் சம்ரட்சிச்சு கொடுத்ததுனால்தானே இன்னைக்கு நமக்கு நாம் நிக்கிறோம். அவ அனுகிரகம் தானே என்று அந்த பெரியாண்டவன் சம்பிரதாயத்துல ரொம்பவும் பேச்சிலேயும் மூச்சிலேயும் விடுபாடு. அதைத்தான் தனியன்ல சொல்றோம்.
இந்த ஆச்சாரிய தனியன்ல, ஆச்சாரியாளுடைய தனியன்ல இந்த வரி இவருக்கு மாத்திரம் விலட்சணமானது, இவருக்கு மாத்திரம் அமைஞ்சிருக்கிறது. ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர மகிதமா சம்பிரதாயிக நிட்டம். பெரியாண்டவருடைய சம்பிரதாயத்திலே அவ்வளவு ஊற்றம், பெரியாண்டவருடைய அனுகிரகத்தினாலே அவதரிச்சதுனாலையும் இன்னொரு பெரியாண்டவன் நமக்கு கிடைச்சுட்டார் என்று சொல்லும்படியாக எல்லாரும் போற்றினதுனாலையும் அவருக்கு திருநாமமே எப்படி இருந்ததுன்னா, பெரியாண்டவனுடைய திருநாமமே, ஆசிரம ஸ்வீகாரமான பிறகு பெரியாண்டவனுடைய திருநாமமே தான் அவருக்கு. ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்று பெரியாண்டவருடைய திருநாமம், அதே ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அப்படிங்கிற திருநாமம் தான் இவருக்கும். அப்படி இன்னொரு பெரியாண்டவனே கிடைச்சுட்டார் என்று எப்படி இப்போ பொதுவா சொல்லச்சே மகாதேசிகன் சொல்றோம். ராமானுஜ மகாதேசிகன், வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், ஸ்ரீனிவாச மகாதேசிகன், இதெல்லாம் தேசிகன் என்ற சப்தத்தை சேர்த்து சொல்றோம். ஏன் தேசிகன் என்ற சப்தத்தை சேர்த்து சொல்றோம்? அன்னைக்கு தேசிகன் இருந்த போது நம்மாலே பிறக்க முடியல, தேசிகனை சேவிச்சுக்க முடியல, அவர் வார்த்தையை கேட்க முடியல. ஆனா தேசிகன் தன்னுடைய வார்த்தைகள் குறையாம, தன்னுடைய சம்பிரதாயம் கொஞ்சம் குறையாம இருக்கணும்னு அப்பப்போ ஆச்சாரியாளிடத்திலே தானும் தன்னுடைய அம்சத்தை காட்டுறார். அந்த மாதிரி யாரிடத்திலே தேசிகனுடைய அம்சம் காட்டப்படுகிறதோ, தேசிகன் யாரிடத்திலே தன்னுடைய அம்சத்தை காட்டுறாரோ அவா நமக்கு ஆச்சாரியாளா கிடைக்கிறான்றதுனாலே அவளை நாம தேசிகன், மகாதேசிகன், வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், ரங்கராமானுஜ மகாதேசிகன் இதெல்லாம் சொல்றோம். அதே போல அந்த பெரியாண்டவனுடைய திருநாமம், அதே திருநாமம் இவருக்கு பூர்ணமாக வாய்க்கப்பட்டு ஸ்ரீனிவாச மகாதேசிகன்னே எல்லாரும் கொண்டாடினோம். சாட்சாத்து பெரியாண்டவனே கிடைச்சுட்டார்னு. பெரியாண்டவன் எப்படி இருந்தாரோ அப்படி நாம இருந்து காட்ட முடியுமா? ஆனா அவருடைய பெருமைக்கு குறைவில்லாமையாவது நாம் ஏதாவது ரட்சிச்சாகணும். அதனாலே வைராக்கியத்துல கொஞ்சம் குறையில்லாம சுவாவமான வைராக்கியம், அதோட சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ண வேணும். பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணலையா, அவர் போன க்ஷேத்திரமெல்லாம் நாமும் போகணும் என்று பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ண க்ஷேத்திரமெல்லாம் தானும் சஞ்சாரம் பண்ணியாச்சு. ஆக்குராண்டவன் ஆசிரம ஸ்வீகாரமான பிறகு பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ண க்ஷேத்திரமெல்லாம் தானும் சஞ்சாரம் பண்ணியாச்சு. அவர் சோசலிக்கு எழுதினார், எம்பிக்கைக்கு எழுதினார்னா தானும் அந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயாச்சு. ரெண்டு காரணம், ஆச்சாரியன் சஞ்சாரம் பண்ண க்ஷேத்திரம், பாத சஞ்சாரமாய் அவர் சென்று அனுகிரகிச்ச க்ஷேத்திரம்ன்ற ஆசையினாலையும் போயாச்சு. அங்கே ஆச்சாரியன் ஸ்தாபிச்சு வச்ச சிஷ்ய வர்க்கம் உண்டே, அந்த சிஷ்ய வர்க்கத்தை மீண்டும் போய் நாம சம்ரட்சிக்காம போனா அவ யாரிடத்துக்கு போவா, எங்க போவா அந்த சிஷ்யாள் என்று தன்னுடைய சிரமத்தை பார்க்காம, மழை வெயில் பார்க்காம, கால்நட நோவு பார்க்காம சஞ்சாரமா நடந்து எழுதியாச்சு. அதுவும் நடந்து எழுவது என்றால் நடந்து போவது என்பது எவ்வளவு சிரமம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்க முடியும்? 10 மைல் இல்ல 15 மைல் நடந்தா அதுவே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவும் வெயில் அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு கூட சிஷ்யாலும் உண்டு, பாதுகாராதனமும் பண்ணிக்கொண்டு பெருமாளையும் வேலை பண்ணிக்கொண்டு எல்லாம் போக வேண்டியது. இது நடுவுல கூட வஸ்துக்களும் அதிகமா போச்சு, சாமான்களும் அதிகமா போச்சு. அதனாலே கட்டமாட்டு வண்டியில வஸ்துக்களை போட்டுக்கொண்டு பாதுகாச்சாரியால ஆளெல்லாம் பல்லக்கில் வேலை பண்ணிக்கொண்டு எல்லாம் சஞ்சாரமா ஏழ்றதுன்றது பெரிய காரியமா. இது வரைக்கும் ரொம்ப ஐஸ்வர்யமும் குவிஞ்ச ஆசிரமம் கிடையாது. அப்போ தன்னுடைய மகாத்மியத்தினாலேயே சிஷ்யாள் ஆசிரியிக்கும்படியாக இருந்தார். அப்படி சஞ்சாரம் பண்ண போது ஒவ்வொரு கோவில்களிலும் அங்கங்கே திவ்யதேசங்கள்ல மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு, சின்ன சின்ன கிராமங்களிலே இருந்தாலும் வெளிக்கொண்டு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு, அப்படியே ஒரு முறை வானமாமலை தெய்வநாயகனிடத்துல ரொம்ப ஆசையோட எழுதியாச்சு. வானமாமலை ஜீயர் ஆஹா எப்பேர் உத்தமமான வைராக்கிய ரீதியான மகா பண்டிதரான, விசேஷமாக தேசிக சம்பிரதாயத்துக்கு சொல்லும்படியாக ஒரு ஆச்சாரியர் வந்திருக்காருன்னு ரொம்ப வானமாமலஜியர் அப்பொழுது எங்களாண்டவன் என்று சொல்லும்படியான நம்ம ஆக்கூராண்டவன் இங்கேயே அவசியம் வெள்ளியிருக்கணும், 4-5 நாள் எவ்வளவு நாள் வேணா இங்கேயே வெள்ளியிருக்கணும் ரொம்ப பிரீத்தியோட உபச்சாரம் பண்ணியாச்சு. வானமாமலையிலே தன்னுடைய மடத்திலேயும் பெருமாளிடத்திலேயும் நன்னா மங்களாசாசனம் பண்ணி வச்சு கூட வந்த சிஷ்யாள் எல்லாரையும் நன்னாக பரிரட்சணம் பண்ணி, பாவம் சிஷ்யாள் எல்லாம் எப்ப நடந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கா பாவம்.
அவளுக்கெல்லாம் எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி தரியாராதனை அமுது செஞ்சு பெருமாள் சேவையும் நன்னா பண்ணி வச்சு பெருமாளுடைய திருவாபரணங்கள் எல்லாம் எடுத்து காட்டி இதெல்லாம் பெருமாள் சாத்திப்பாரு. இந்தந்த தினங்களே சாத்திக்கிற திருவாபரணங்கள் இது. நம்ம ஆசிரமத்திலே இருக்கிற தன்னுடைய ஆசிரமத்தில இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அதையெல்லாமும் காட்டி கொடுத்து இப்படியெல்லாம் பெரியவாள் நமக்கு இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணி மடத்தை சம்ரட்சணம் பண்ணி ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மடமாக எல்லாரும் கொண்டாடும்படியாக பண்ணி வச்சிருக்கா என்று தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் காட்டி கொடுத்து பெருமாளுடைய ஐஸ்வர்யங்களையும் காட்டி கொடுத்து வந்திருந்த சிஷியாலயம் நன்னா அதை விட அங்க மாட்டு வண்டி அந்த மாடுகள் கூட அந்த மாடுகளை நன்னா கவனிங்கோ. ஆச்சாரியாளுடைய சஞ்சாரம் பண்ற மாடுகள் பாவம் அதுக்கு நல்ல தீனிய போடுங்கோ, 2 நாளைக்கு நல்ல இடத்துல நிழலா வச்சு கட்டி வையுங்கோ என்று அது உள்பட பான்மாமலை ஜீயர் அப்படி பரிபூர்ணமாக ஆண்டவனிடத்துல ரொம்ப பிரேமத்தோட உபச்சாரம் பண்ணினார் என்று சொல்லுவார். ஆண்டவனிடத்துல பிரவச்சனம் பண்ணு சொல்லி அது ராமசாரமாக ராமபக்தின்னா ரொம்ப அழகா சொல்லுவார். அவர்களிடத்துல ராமபக்தியை கேட்கணும் என்று கேள்விப்பட்டிருந்ததுனால அங்க வனமாமலை மடத்துல ஆக்கூராண்டவனை ராமகதா பிரஸ்தாவம் பண்ண சொல்லி ராமகுணங்களை கேட்டு தானும் சந்தோஷப்பட்டு இதே போல ஆக்கூராண்டவனுக்கு போன இடத்துல எல்லாம் பெருமைதான். இந்த மாதிரியான பெருமை எங்கேயும் உண்டு. அதே போல திருப்பதியில இருந்த போதும் சரி, திருப்பதியில இருந்த போது அப்போது அதான் முதல் முறையாக பெரிய ரொம்ப தூரத்திலிருந்து ஆண்டவனுக்கு கோவில் மரியாதை அனுப்பி வரவழைச்சு ஆண்டவனுக்கு பெரிய மங்களாசாசனம் பண்ணி வச்சு பெருமாளுடையதான பெரிய 25 முழம் பெரிய பட்டு பெருமாள் திருமேனியிலே சாத்திக்கிற பட்டு அந்த பட்டு அப்படியே களைஞ்சு அதை பட்டு களைஞ்சு ஆண்டவனுக்கு மரியாதை பண்ணி வச்சா. அதை பத்திரமா வச்சிருந்தார். அதை பத்திரமா வச்சிருந்து இத பின்னால யாருக்கு சமர்ப்பிக்கலாம்னு பார்த்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் திருநாராயணபுரத்திலே பாஷ்யக்காருக்கு சமர்ப்பிச்சாச்சு. பெருமாளுடைய பட்டு இத பாஷ்யக்காரர் அவருடைய திருமேனி சம்பந்தம் வேணும்னு சொல்லி அவருக்கு சமர்ப்பிச்சாச்சு. இந்த வஸ்துவையா இருந்தாலும் பெருமாள் வஸ்துவாவே பாவிச்சுண்டு ஒவ்வொரு அம்சத்திலும் ரொம்ப பக்தி. ஆக்கூராண்டவரிடத்துல விசேஷம் என்னன்னா அது பகவத் பக்தி. அதே போல வைராக்கியம், ஒவ்வொரு காரியத்திலும் வைராக்கியம். பைசா வந்தது என்றால் பைசா ஆசிரமத்துக்கு உண்டான செலவுகள் போக அந்த பைசாவை யாருக்கு கொடுக்கலாம், என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று அதே துறையோடயே இருப்பார். தஞ்சாவூர் இருந்த போது நீலமேய பெருமாளுக்கு துவஜஸ்தம்பம் பண்ணணும்னு ஆசை வந்து பெருமாள் சொப்பனத்திலே துவஜஸ்தம்பம் கேட்கிறா போல வந்தார். துவஜஸ்தம்பம் பண்ணி வைக்கணும்னு துவஜஸ்தம்பம் பண்ணி வச்சார். அப்ப கூடத்தான் கேள்வினார். அப்ப கூடத்தான் பெருமாளை சேவிச்சார். இந்த பெருமாளுக்கு துவஜஸ்தம்பம் வேண்டாமா? சத்தியான ரொம்ப நல்ல ஒசர்ற இருக்கார் பெருமாள். அவருக்கு துவஜஸ்தம்பம் இருந்தா நன்னா இருக்குமே, பழைய துவஜஸ்தம்பம் நன்னா இல்லையே பார்த்தார். உடனே இதுக்கு ஏதாவது துவஜஸ்தம்பம் நாம பண்ணணும்னு சொல்லி அவங்க துவஜஸ்தம்பம் பண்ணி வச்சார். எப்படி சித்தாந்தத்துக்கு ஒரு விஜய துவஜமா இருந்தாரோ ஆக்கூராண்டவன், அது போல கோவிலில் நுழைஞ்சான்னா கோவிலுக்கு கம்பீரமான துவஜஸ்தம்பம் வேணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி பாப்பா கோவில்னு அந்த இடத்துலயும் அதே மாதிரியான நிறைய கைங்கரியங்கள். பெருமாளுக்கு திரவியம் சேர்ந்ததுன்னா திரவியத்தை சேர்த்து அந்த திரவியத்தை அப்படியே சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்க தெரியல. அதுக்கு முன்னாடி எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான் இருந்தா. அந்த திரவியத்தை அப்படியே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு தெரியல. நித்திய யாத்திரை பெருமாள் நடத்த போறார். பெருமாளுடைய பொறுப்புல யாத்திரை நடக்கிறது. திரவியத்தை சேர்த்து வச்சிருது. திரவியம் எதுக்காக கொடுக்கிறான் பெருமாள்? திரவியம் பெருமாளுக்காக கொடுக்கிறான் என்று எப்பவும் திரவியம்னு சேர்ந்த உடனே அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமான்னு கை பரபரான்னு எந்த பெருமாள் பக்கத்துல ஆப்படுறாரோ அந்த பெருமாள் தலையில கட்டிவிடுவார். அந்த பணத்தை கொண்டு போய் அவருக்குன்னு ஏதாவது உபயம், ஏதாவது ஒரு சமர்ப்பணம், ஏதாவது ஒரு உற்சவம், ஏதாவது திருவாபரணங்கள் இல்ல கோவிலுக்காக என்று அப்படியே தலிகைக்காக என்று இதெல்லாம் திரவிந்தராண்டவனுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை கொஞ்சமும் மாத்திக்கவே இல்லை ஆக்கூராண்டவன். அதான் பூர்வாச்சாரியாளுடைய பழக்கங்கள் எதையும் மாத்திக்கல. பாதுகாராதனம் பண்ணும் போதும் ரொம்பவும் பக்தியோட திரவிந்தராண்டவன் பண்ண பாதுகாராதனத்தை சேவிச்சவர் இல்லையா?
அந்த தேரவந்தராண்டவன் எப்படி பாதுகாராதனம்னா ரொம்ப ஈடுபட்டு ஆச்சாரியாருடைய வைபவங்களையும் ஸ்ரீசூக்திகளையும் சரித்திரங்களையும் நினைச்சு நினைச்சு திருவாராதனம் பண்ணுவாரோ அதே போலதான் ஆக்கூராண்டவன். இந்த பாதுகாராதனம் பண்ணும் போது ஆச்சாரியால் தனியா சொன்னோம், சமர்ப்பிச்சோம், அர்க்கியபாத்திய சமர்ப்பிச்சோம், உபகாரம் சமர்ப்பிச்சோம், ஆச்சோ முடிஞ்சதுன்னு கிடையாது. பாதுகாராதனம் பண்ணும் போது அந்த ஆச்சாரியாளுடையதான அவதாரம், அவளுடைய ஸ்ரீசூக்திகள், அவா சஞ்சாரம் பண்ணது, சிஷ்யார்ஜனம் பண்ண பெருமைகள், அவளுடைய சரித்திரங்களிலே நல்ல பாடமானதான சரித்திரங்கள் எல்லாவற்றையும் ஸ்மரிச்சுண்டு அப்பேற்பட்ட ஆச்சாரியாள் ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானத்தோட அவ்வளவு வைராக்கியத்தோட அவ்வளவு ஞானத்தோட சஞ்சாரம் பண்ணி கொண்டு எழுந்த பாதுகைகளாச்சே என்று ஆச்சாரியாளுடைய பெருமையை நினைச்சு நினைச்சு அப்படியே உருகின்றே பாதுகாராதனம் பண்ணியாகும். அது பாதுகாராதனம் பண்ணி முடிச்சா விட்டு பிரவச்சனங்கள் பண்ணா கம்பீரமா இருக்கும். ஆக்கூராண்டவன் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த ஆசிரமம் எப்படி ஆக்கும். பெரியாண்டவன் எப்படி எழுந்தாரோ, பெரியாண்டவன் எப்படி ரொம்ப ஏகாந்த சீலராகவும் ரொம்ப தபஸ்வியாகவும் எழுந்தாரோ, அதே போல தபஸ்வியாக ஒரு ஆச்சாரியர் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு வேணும் என்று ஆசை. அதனால தனக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆச்சாரியர் எப்படி இருக்கணும்னா நம்ம காட்டிலும் வசந்த ஒரு ஆச்சாரியர் வேணும். அப்படி ஆசைப்பட்டார் அவர். நம்ம காட்டிலும் வசந்தவாளா இருக்கணும், பெரியாண்டவனுடைய பேர் சொல்லக்கூடியவாளா இருக்கணும், பெரியாண்டவன் போலே தபஸ்வியா இருக்கணும் என்று அந்த ஆசை. அதனாலதான் தனக்கு அடுத்து தெம்பராண்டவனை நியமிச்சாச்சு. தெம்பராண்டவன் ரொம்பவும் ஏகாந்த சீலர். அவரை பத்தி சொல்லச்சே அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்பவும் ஏகாந்த சீலர். இதுக்கு முன்னாடி இருந்த பெரியாண்டவன் எப்படி பைசாவை கண்ணால பாக்கிறதுக்கு பிடிக்காதோ அது மாதிரி இருந்தார் அந்த சுவாமி. கண்ணால பாக்கிறதுக்கு பைசாவை பாக்கிறதுக்கு பிடிக்காது, அப்படி இருந்தார். ஆனா ரொம்ப விரக்தியோட இருந்ததுனால நிறைய பேருக்கு அவர் சரிப்படாது. சிஷ்யாளுக்கே நிறைய பேருக்கு அப்போது சரிப்படாது. சிஷ்யால்னு சொல்றது ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணணும், இதை பெரிய பிரபல ஸ்தாபனமாக்கணும், நிறைய ஐஸ்வர்யம் எல்லாம் சேர்த்துக்கணும், நிறைய பெரிய மனுஷாலாம் வந்து போகணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஆசிரமமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த சிஷ்யாள் உண்டோ இல்லையோ, அவளுக்கெல்லாம் தெம்பராண்டவனை சரிப்படாது. அவர் பூர்வத்துல அந்த மாதிரி ரொம்ப பரம ஏகாந்த சீல். தான் இருக்கோம்னு கூட காட்டிக்க மாட்டார். வாக்கியார்த்தம் பண்றதுக்கெல்லாம் கூட மேல மேல விழுந்துலாம் வந்து வாக்கியார்த்தம் எல்லாம் பண்ண மாட்டார். அப்படியே அடக்கம்னா அடக்கம். அவ்வளவு தனக்குள்ளே தானே அடங்கி கிடந்தார் அவர். அவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு நல்ல ஆச்சாரியன்னு ஆக்கூராண்டவன் திருவள்ளும். விஷயாள் அவர் வந்தா இந்த சம்பிரதாயத்தை மேல விளங்க பண்ண மாட்டார். ஒருத்தரோடையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். யாரையும் சிஷ்யாளிடத்துல தானே மேல விழுந்துட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் செஞ்சுக்க மாட்டார். ஐஸ்வர்யம்னா கண்ணால பார்க்க மாட்டேன்றார். இதெல்லாம் நிர்வாகம் உள்ள இந்த ஸ்தாபனத்துக்கு சரியா வராது. அதனாலே அவரிடத்துல கொடுக்க கூடாதுன்னு ரொம்பவும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லி கூட பார்த்தா ஆண்டவனிடத்துல, ஆக்கூர் ஆண்டவனிடத்துல சொல்லி கூட பார்த்தா. ஆனா ஆக்கூர் ஆண்டவன் அவருக்கு பிடிச்ச குணம் எல்லாம் தெம்பராண்டவனிடத்துல இருந்தது. அதனால தெம்பராண்டவனுக்கு தான் கொடுப்பேன், கொடுத்தா தெம்பர வெங்கட ராகவாச்சாருக்கு தான் கொடுப்பேன் என்று ஒரே பிடிவாதமா இருந்துட்டார். அந்த தெம்பராண்டவன் அந்த மாதிரியாக இருந்தது இவருக்கு இஷ்டமா இருந்தது. என்ன சாந்தி, அதுன்னா வேணும். ஆச்சாரியாளுக்கு என்ன வேணும்? சாந்தி வேணும். ஐசாவுக்காக பறக்கவே கூடாது. கிரந்தத்திலே நல்ல ஆழ்ந்ததான ஞானம். எந்த கிரந்தத்தை எடுத்தாலும், சம்பிரதாய கிரந்தமா இருந்தாலும் மற்ற இதர சாஸ்திர கிரந்தமா இருந்தாலும் எதிலையும் சந்தேகம் இல்லாம அழகா எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வேணும். நம்ம சம்பிரதாயத்திலே ரொம்ப ஊற்றம் வேணும். பூர்வாச்சாரியாளிடத்திலே பக்தி வேணும். இதெல்லாம் நிறைஞ்சிருந்தா அவாதான் ஆச்சாரியாள். அப்பேற்பட்டவர் இருக்கார். பைசாவில் ஆசைப்பட மாட்டேங்கிறார்ன்றதுனால அவர் ஆச்சாரியரா வரக்கூடாதுன்னா, பைசாவில் ஆசைப்படலைன்றது தானே ஆச்சாரியாளுக்கு உண்டான ஆச்சரியமான ஒரு யோகியதையாச்சு அது. அதனால அவருக்கு தான் தருவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டார். கேட்டா சிஷ்யாள் அவருக்கு கொடுத்தான்னா, இப்படி ஆக்கூராண்டவன் எப்படி சஞ்சாரம் எல்லாம் பண்ணி சிஷ்யாள் எல்லாம் அரவணைச்சுண்டு ஒரு பெரிய ஸ்தாபனமாக இதை ஆக்கிண்டு வரச்சே, இது ஸ்தாபனமே இல்லாதபடி காக்கிடுவார்
அவ்வளவு தூரம் ரொம்பவும் ஒரே அடக்கமும் தன்னுடைய அடங்கி போனவர். அந்த சுவாமிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஆக்கூராண்டவன் சொன்னார். அதுதான் வேணும் நம்ம ஆசிரமத்துக்கு. அந்த அடக்கம் தான் வேணும், அந்த சாந்தி தான் வேணும், அந்த வைராக்கியம் தான் வேணும். எல்லாத்த விட இப்ப என்ன வேணும்னா நம்ம ஆசிரமத்துக்கு தபசு வேணும். நம்ம ஆசிரமத்துக்கு தபசு தான், அந்த பலம் தான் வேணும். நீங்க எதிர்பார்க்கிறதான ஐஸ்வர்யம் அதெல்லாம் பாருங்க, பின்னாடி தானே நிறைய வரும். இந்த தபசு கிடைக்குமா? இந்த தபசு வேணும். அவர் ஆசிரமத்திலே இருந்து இப்படி தப்போ நிதியா எழுதியிருந்தாருன்னா ஆசிரமத்தினுடைய ஆத்ம பலம் வளர்ந்துரும். ஆத்ம பலம் வளர்ந்தா விட்டு என்ன பலம் வராது. அதனால ஆண்டவன் சாதிச்சது, ஆக்கூராண்டவன் சாதிச்சது, தெம்பர சுவாமியினுடையதான தபசு நம்ம ஆசிரமத்துக்கு வேணும். லௌகிக பலம் எல்லாம் தானே வந்துரும் பின்னாடி, அவருக்கு தான் கொடுப்பேன் என்று குணம். ஆச்சாரியால அனுபவிச்ச குணம் சிஷியாலையும் அனுபவிக்கிற குணம். எப்படி தேரவேந்திராண்டவன் ஆக்கூராண்டவனத்தினரை அனுபவிச்ச குணம் என்னன்னா, மூச்சுக்கு மூச்சு ஆண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம், ஆண்டவன் ஆண்டவன் சம்பிரதாயம்னு அது மூச்சுக்கு மூச்சு அதை கொண்டாடிக்கிற சுபாவம் இருந்ததோ ஆக்கூராண்டவனிடத்துல. அது ரொம்ப பிடிச்சிருந்தது தேரவேந்திராண்டவனுக்கு. இந்த பக்தி வேணும் இல்லையா? எப்படி பாஷ்யகார சம்பிரதாயம்னா, தேசிகன் சம்பிரதாயம்னா பெருமைப்படுறா போல, ஆண்டவன் சம்பிரதாயம்னா பெருமைப்படக்கூடிய பக்தி இருந்தா தானே அந்த பக்தி அவரிடத்துல இருக்க என்று தேரவேந்திர ஆண்டவன் சந்தோஷப்பட்டாச்சு. அதே போல இந்த ஆசிரமத்துக்கு வேண்டிய, ஆச்சாரியாளுக்கு வேண்டிய, சன்னியாசிக்கு வேண்டியதான அந்த சாந்தி இருக்கு, அதுதான் நமக்கு வேணும். அதுதானே ஆசிரமத்துக்கு பலம் என்று சுவாமி ஆக்கூராண்டவன் தம்பரை ஆண்டவனை ஸ்தானத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. ஆச்சாரியால் அனுபவிக்கிற குணம் போல சிஷ்யால அனுபவிக்கிற குணமும் இருந்தது ஆச்சாரியால் இடத்துல. அது தேரவேந்திராண்டவனுக்கும் இருந்தது, அதே போல ஆக்கூராண்டவனுக்கும் இருந்தது. இந்த மாதிரியாக தேரவேந்திராண்டவன் திடீர்னு விட்டு போனதான நம்ம சம்பிரதாயத்தை யார் என்ன பண்ண போறா, எப்படி சம்ரட்சிக்க போறா, இதுக்கு பிறகு தேரவேந்திராண்டவன் போலேயாக்கும் இவ்வளவு வைராக்கியத்தோட சம்ரட்சணம் பண்ணுவாளா என்று திடீர்னு எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. 3 வாரத்துக்கு ஆச்சாரியால் கிடையாது. அப்புறம் பி.கே. ராமானுஜாச்சார் தான் ரொம்ப பிரதானம். அதே மாதிரி சோசலை அவ ஜோடிதார் பிரதானம். அவ எல்லாரும் சேர்ந்து நிர்பந்தமாக சுவாமியிடத்துல கேட்ட போது, சுவாமி ஐயோ ஆச்சாரியன்னு அப்பொழுது நியமிச்சாச்சு, அவர் தெரிஞ்சுட்டுதான் சொன்னார் போல இருக்கு, திடீர்னு ஒரு நாள் நிர்யாணம் ஆயிடும்னு தெரிஞ்சுட்டுதான் சொன்னார் போல இருக்கு, அவர் வார்த்தையை கேட்காம போனனே, நீ சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கமப்பா என்று சொன்னார், அந்த வார்த்தையை கேட்காம போனேன்னு ரொம்ப கலங்கி போய் நீங்கெல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுத்துன்னு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு ஆண்டவன் திருவுள்ளமாக என்னை இப்பொழுது பிரார்த்திக்கிறது, அது தேரவேந்திர ஆண்டவனுடைய திருவுள்ளம்தான். நீங்க என்ன கேட்கிறீர்கள், ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்தை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டாமா என்று ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்துல ஸ்தானத்தை ஸ்வீகரிச்சுண்டாச்சு. ஸ்தானத்தை ஸ்வீகரிச்சுண்டு பெரியாண்டவன் பிருந்தாவனத்து பக்கத்திலேயே ஒரு வருஷம், பெரியாண்டவன் பிருந்தாவன் பக்கத்திலேயே ஒரு வருஷம் காலக்ஷேமம் சாதிச்சு கொண்டு சிஷ்யால சம்ரட்சணம் பண்ணி கொண்டு இருந்தாச்சு. ஒரு வருஷம் பெரியாண்டவனுடைய சேவையிலேயே இருந்தாச்சு. ஆண்டவன் சம்பிரதாயம், ஆண்டவன் பெரியாண்டவன் இல்லையா தபஸ்வி இல்லையா என்று பெரியாண்டவனிடத்துல அவ்வளவு ஈடுபாடு. அதனால ஒரு வருஷம் அந்த சந்நிதியிலேயே காலக்ஷேபம் பண்ணி கொண்டு எழுந்துள்ளி. அனவரத்தம் தினமும் காலக்ஷேபம் இல்லாம ஒரு நாள் போகாது. அப்புறம்தான் பெரியாண்டவன் இங்கே எழுதிருந்தா போல அவரும் தானே சஞ்சாரத்துக்கு போயிலையாச்சு, நாமும் சஞ்சாரத்துக்கு போலாம், பாவம் சிஷ்யால் எல்லாம் அங்கங்க இருக்கான்னு சஞ்சாரம் பண்ணியாச்சு. சம்பிரதாயத்துல நடையா சஞ்சாரம் பண்ணினவா, அப்படியே நடந்து சஞ்சாரம் பண்ணினவா. முதல்ல வழுத்தூர் ஆண்டவன் நடந்து நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அடுத்தது திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் என்ன சஞ்சாரம் பண்ணார்னு விஷயம் தெரியல. ரொம்ப திருத்துறைப்பூண்டி ஆண்டவனை பத்தி ரொம்ப பேர் ரெக்கார்டா எழுதி வைக்கல. ஆனா வழுத்தூர் ஆண்டவனுடைய பெருமை குறையாம அப்படியே வழுத்தூர் ஆண்டவனே கிடைச்சுட்டார். வழுத்தூர் ஆண்டவன் போலேயே காலக்ஷேமம் சாதிக்கிறார். இன்னும் கேட்டா வழுத்தூர் ஆண்டவன் ஏற்கனவே அனுகிரகிச்சார், உனக்குள்ளே இருந்து நான் காலக்ஷேமம் சொல்லி வைக்கிறேன் சிஷ்யனுக்குன்னு அனுகிரகிச்சிருக்காரு இல்லையா. அதே மாதிரியாக சொல்லியிருக்கார் என்றெல்லாம் ரொம்ப அது மாதிரியாக வழுத்தூர் ஆண்டவனுக்கு பிறகு திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சஞ்சாரம் என்ன பண்ணினார்னு தெரியல. ஆனா பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணினார். சோசல வரைக்கும் வெள்ளியாச்சு பெரியாண்டவன். அப்புறம் சின்னாண்டவன் வெள்ளியாச்சு.
சின்ன ஆண்டவனும் 10 வருஷம் சஞ்சாரம். அதுல 10 சின்ன ஆண்டவன் 10 வருஷம் தான் ஏழு இருந்தார். அதுல அநேகமா சஞ்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தாச்சு. அது சஞ்சாரம் பண்ணி சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியா ஸ்ரீரங்கத்துக்கு எழுதியாச்சு. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே தோணித்து, இனிமே ஸ்ரீரங்கத்தை விட்டு போகக்கூடாது என்று மனசுலே தோணிச்சு. ஸ்ரீரங்கத்துல ஏழு இருந்தார், திருநாட்டுக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் காடந்தேத்தி ஆண்டவன் அவர் வரும்போதே 76 வயசு. அது 76 திருநட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் பண்றதாவே இல்லை, அவர் ஆச்சாரியகம் பண்றதாகவும் இல்லை. அவர் அடுத்து தேரவிந்தர ஆண்டவன் வர வரைக்கும் இந்த ஆசிரமத்திலே ஒரு ஆச்சாரியன்னு ஒரு சன்னியாசி இருக்கணும் என்று தேரவிந்தர ஆண்டவனை எதிர்பார்த்துட்டு இருந்து, தேரவிந்தரான் இவருக்கும் அவருக்கும் நல்ல நிறைய வயசு, 45 வயசு 44 வயசு வித்தியாசம், 40 வயசுக்கு மேல வித்தியாசம். தனக்கு பிறகு அவர் ஆச்சாரியரா சன்னியாசியா வரணும்னு இந்த மகான் வரணும் இல்லையான்னு தேரவிந்தர ஆண்டவனுக்காக காத்துட்டு இருந்தார். அவரை விட 45 வயசு பெரியவர், அந்த மாதிரியான ஆச்சாரியர். அப்புறம் தேரவிந்தர ஆண்டவன் வந்தாச்சு, சஞ்சாரம் பண்ணியாச்சு, தமிழ்நாடு பூரா சஞ்சாரம் பண்ணியாச்சு, சோசல் வரைக்கும் கூட எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சஞ்சாரத்துல ரொம்ப சஞ்சாரம் பண்ணார் பாவம் ஆக்கூர் ஆண்டவன். ரொம்ப சஞ்சாரம் பண்ணார், தமிழ்நாடையே சுத்தி சுத்தி வந்தார். அது மாதிரி சஞ்சாரம் பண்ணி அதே போல எப்படி பெரியாண்டவன் எழுதினாரோ தேரவிந்தர ஆண்டவன் எழுதினாரோ அதே போல மேல்நாடு எல்லாம் எழுதியாச்சு. அது திருநாராயணபுரத்துல எழுதும் போது, திருநாராயணபுரத்துல நாராயணத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. பெருமாளை சேவிச்சு, பாஷ்யக்காரருக்கு அபிமான பெருமாள் இல்லையா அப்படின்னு பாஷ்யக்காரர்லவா ஸ்தாபிச்சு வச்சு கொடுத்த பெருமாளாச்சு. மூலவரையும் பாஷ்யக்காரர் ஸ்தாபிச்சு வச்சார், உற்சவரையும் ஸ்தாபிச்சு கொடுத்தார். பாஷ்யக்காரருடைய அபிமானமான பெருமாள் என்று அந்த அபிமானத்துல திருநாராயணபுரத்துல ரொம்ப உருகி எழுதியிருந்தாச்சு. அப்படி எழுதிருந்துச்சே. மைசூர் தேசத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் மார்பிலே ரொம்ப வலி வந்துடுச்சு. மார்பிலே வலின்றது ஹார்ட் வலி கிடையாது, சுவாமிக்கு மார்பில ஒரு கட்டி, வெளியில ஒரு கட்டி ஒண்ணு உண்டு. ஆக்கூராண்டவனுடைய திருமேனியில பார்த்தா மார்பில ஒரு கட்டி, திருமேனி சித்திரத்துல கூட அந்த கட்டி தெரியும். அதனால அந்த கட்டி ரொம்ப வலி வந்துடுச்சு. ரொம்ப வலிக்கிறதே, என்ன பண்ண போறோம், இந்த இடத்துக்கு வந்து அதுவும் ரொம்ப ஏகாந்தமான இடம் அது, அதனால ரொம்ப வைத்திய வசதி எல்லாம் குறைவான இடம். இப்படி வந்துட்டோமே, இங்க இடத்துல இவ்வளவு வலிக்கிறதே அப்படின்னு நினைச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி சயனிச்சுருந்தாச்சு. அப்ப ராத்திரி சொப்னத்துல செல்வப்பிள்ளை வந்து அந்த கட்டிய அப்படியே கையால பிடிச்சு எடுத்து போட்டா மாதிரி சுவாமிக்கு ஆக்கூராண்டவனுக்கு ஒரு சொப்பனம் ஆச்சு. ஆனா வலி குறைஞ்சா மாதிரி இருந்தது. மறுநாள் காத்தாலே அனுஷ்டானத்துக்கு வெளியாச்சு. நேற்று வலிச்சதை பார்த்தான்னா ஆண்டவன் மறுநாள் என்ன பண்ண போறாரோ என்று எல்லாரும் கூட இருந்தவாள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆனா மறுநாள் காத்தாலே அது கொஞ்சம் குறைஞ்சா போல இருந்தது, சாய்ச்சாச்சு. ராத்திரி செல்வப்பிள்ளை சேவை சாய்ச்சார். சேவிச்சு மாறலேன்னு அந்த கட்டியை பிடுங்கி போட்டா மாதிரி இருந்தது, வலி குறைஞ்சு கொடுத்து. ஆனா இருந்தாலும் வலி பூர்ணமா இன்னும் இருக்கு, வலி இருக்கு என்று சொல்லியாச்சு. இந்த வலி வாங்கறதுக்கு எவ்வளவு நாள், பக்கத்துல வைத்தியனை கேட்டானா இது இன்னும் சரியாறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இது என்று சொல்லியாச்சு. அப்பொழுது எதேச்சா ஒரு வைத்தியரை வரவழைச்சா. அந்த வைத்தியர் வந்தார், வந்து பார்த்தார், இந்த கட்டியை பார்த்தார். கட்டியில ஒரு ஊசியை போட்டு உள்ளுக்குள்ளேந்து இருக்கிற அந்த நீரெல்லாம் எடுத்துட்டார். எடுத்துட்டு கொஞ்சம் மருந்து போட்டு அமைக்கு சரிப்படுத்தினார். பார்த்தான்னா அன்னைக்கே சரியா போயிடுச்சு. இந்த கட்டியானது இன்னும் ரொம்ப நாள் வலிக்கும், ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது. பெருமாள் அனுகிரகத்துல, செல்வப்பிள்ளுடைய அனுகிரகத்துல ஒரே நாள்லயே சரியா போய் அடுத்த திருப்பியும் ஆண்டவன் நீராட்டத்துக்கு வெளியாச்சு. காத்தால நீராட்டத்துக்கும் வெளியாச்சு, திருப்பியும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு வெளியாச்சு. மறுநாள் காத்தாலையும் திருப்பியும் அனுஷ்டானத்துக்கு யதா பிரகாரம் வெளியாச்சு. கொஞ்சம் கூட மாத்திக்கவே இல்லை. அவ்வளவு வலி இருந்ததுக்கு ஆண்டவன் இனிமேல் என்ன செய்ய போறாரோன்னு எல்லாரும் துடிச்சு போனதுக்கு ஒரே நாள்ல சரியா போச்சு. எல்லாம் செல்வப்பிள்ளுடைய அனுகிரகம் தான், திருநாரனுடைய அனுகிரகம் தான் என்று ஆண்டவன் சாய்ச்சாச்சுன்னு சொல்லுவான். ஆச்சாரியாளிடத்துல எப்பவும் பெருமாள் துணை இருக்கார். போன இடத்துல எல்லாம் நல்ல உசந்த மரியாதை ஆக்கூராண்டவன். அந்த மாதிரியாக எழுதியிருந்தாச்சு ஆக்கூராண்டவன்.
என்னென்னலாம் ஆச்சாரியால் பண்ணுவாளோ அதை குறைவில்லாம நடத்தியாச்சு. சாதாரணமா ஆச்சாரியால் என்று சில விஷயங்களை தேசிகன் மாதிரி ஆச்சாரியர்களிடத்திலே பார்க்கும்போது நிறைய அற்புதங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இவர் சர்ப்பத்தை ஜெயிச்சார், இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் பிரதிவாதம் எல்லாம் ஆச்சரியமா பண்ணினார். அவர் வயத்துல ஒரு மந்திரவாதியானவன் அப்படியே ஜலத்தை குடிச்சு குளத்து தண்ணிய குடிச்சு விட்டான். தேசிகன் பக்கத்து கம்பத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் எல்லாத்தையும் வடிச்சு விட்டார். இப்படியாக சில ரொம்ப அபாரமான விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். பாஷிகா சரித்திரத்துல கூட அபாரமான விஷயங்கள்லாம் பார்க்கிறோம், அதிசயமான விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியாக அதிசயமான விஷயங்கள் இருந்தா தான் ஆச்சாரியால் என்று லோகம் பிரமிக்கும். ஞானத்தினாலும் பக்தியினாலும் அனுஷ்டானத்தினாலும் தான் ஆச்சாரியாளுக்கு பெருமை. அந்த மாதிரியான ஒரு ஞானம், அனுஷ்டானம், பக்தி பூர்வாச்சாரியாளுடைய சம்பிரதாயத்தை நடத்தி போவது, சிஷ்யர்களிடத்திலே ரொம்ப ரொம்ப அபிமானத்தோட இருப்பது என்று இந்த மாதிரியான ஆச்சாரிய குணங்களினாலே பூர்ணமா நிறைஞ்சிருந்து ஆக்கூராண்டவன் கல்யாண குணங்களோட எழுந்தார். ஆக்கூராண்டவன் அவருடைய 15 வருஷம் ஆச்சாரியராக எழுந்த போது உத்தம ஆச்சாரியர் எப்படி எழுதிருப்பார்? நல்ல ஞானத்தோட பிரவச்சன சாமர்த்தியத்தோடு எழுதிருப்பார். சிஷ்யாளுக்கு காலத்திலே அவாவா ஆசைப்பட்ட பிரகாரம் நல்ல நியமத்தோட தன்னுடையதான ஆச்சாரிய கிருத்தியம் சமாசிரணம் பண்ணி வைப்பது, பரநியாசம் பண்ணி வைப்பது என்பதெல்லாம் பூர்வாச்சாரியாளுடைய பாதுகைகளை ரொம்ப பயபக்தியோட ஆராதனை பண்ணிக்கொண்டு, பெருமாள் ஆராதனம்னு பண்ணிக்கொண்டு, பைசாவில ஆசை இல்லாம வைராகிய நிதியாக எள்ளிக்கொண்டு, சிஷ்யாள் எந்த இடத்துல இருந்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பாத யாத்திரையா சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு, அந்த பாத யாத்திரையில் இருக்கிற சிரமத்தை எல்லாம் ஒரு சிரமம் என்று யாரிடத்திலும் சொல்லுவதும் கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. ஆக சித்தாந்த ஸ்தாபனம், பிரவச்சனம், பெரியவாளுடைய பாதுகாராசனங்கள், கிரந்தங்கள் அப்பப்ப சேவிச்சுன்னு இருக்கிறது, நல்ல சத்புருஷரா வரக்கூடியவாளுக்கு சம்பிரதாயத்தை அவளிடத்துல ஸ்தாபிச்சு கொடுத்து கொண்டு இந்த மாதிரி நல்ல உத்தமமாக எழுந்தாச்சு. எப்பவும் பெருமாளிடத்துல, அதுவும் ராமபக்தியினாலே நினைச்சு அந்த ராமாயணத்தை சேவிச்சுட்டு இருக்கிறதுல ரொம்ப ஆசை. அனவரதம் ராமாயணம் சேவிச்சுட்டு இருப்பார். ராமாயணம் ஸ்லோகங்கள் ரொம்பவும் நுற்று. ஏமா அனவரதம் பாராயணம் பண்ணி அனவரதம் ராமகுணங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததுனாலே ராமாயணம் அநேகமா நல்ல நுற்றோடு அந்த ஸ்லோகங்களை சொல்லி அதை விளக்கிண்டு அப்படியே சஞ்சாரத்திலே சிஷ்யாளிடத்திலே ராமபக்தியை பேசிண்டு விசேஷமா தேரவேந்திராண்டவனுடைய கல்யாண குணங்களை பேசிண்டு சஞ்சாரம் பண்ணி கொண்டு எழுந்தருளியாச்சு. இதே போல 15 வருஷம் 1947 திடீர்னு ரொம்ப அசக்தி வந்து கொடுத்து சுவாமிக்கு. அடுத்த ஆச்சாரியால நியமிச்சாகணும்னு உடனே ஆசை வந்து கொடுத்து. அதான் தேசிகன் சாதிக்கிறார், அதிஜிகமிஷுராத்யம் தாவதிவ்யம் திரிதாம்னா ஸ்ருத விவித பரீட்சா சோதிதே குவாபி பாத்ரே அனக குணதசாயாம் ஆஹித ஸ்நேக மாரியா பதிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம் என்பதாக சாதிக்கிறார். இங்க எழுந்துட்டே இருப்ப ஆச்சாரியாள் அவளுக்கு பெருமாள் திருவடியில போய் சேர்ந்துடணும், பெருமாள் திருவடியில சேர்ந்துடணும்னு உள்ளுக்குள்ள ஆசை வளர்ந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சமயத்துல ரொம்ப ஆசை முத்தி போயிடும். சர்வேஸ்வரனுடைய திருவடிகளிலே போய் உடனே சேர்ந்துடணும்னு ஆசை வந்துடும். அந்த ஆசை வந்துடுத்தா அதுக்கு உண்டானதான ஏதாவது ஒரு சந்தர்ப்பமும் வந்துடும். பெருமாள் எப்படியாவது அவளுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி வச்சிருவார். அதிஜிகமிஷுராத்யம் தாம திவ்யம் திரிதாம்னா தேசிகன் சாதிக்கிற ரகசிய திரிசாரத்துல இந்த சம்சாரத்திலே எவ்வளவு காலம் இருப்போம், எல்லாம் செஞ்சாச்சு. ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை பூர்ணமா பெற்றுண்டாச்சு. பெருமாளுடைய அனுகிரகம் தான் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அத உடனே அப்படியே பூர்ணமா பெற்றுடணும். பரமபதத்திலே வைகுந்தநாதனே பெரிய விராட்டியாரோட இருக்கிற உயர்ந்த திருவோலக்குளத்திலே திருவனந்தாழ்வானோடு அந்த பெரிய சிம்ஹாசனத்திலே வீற்றிருந்து ஏழலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலமானே வெம்மாவளந்தான் தன்னை போற்றியன்றே கைகளார் என்று பரிமூர்ணமாக அவனை சாட்சாத்கரிக்க வேண்டாமா? எத்தனை நானியத்வஸ்ரீ நானியஸ்னோதே நானியத் விஜானாதீத பூமான்னு உபனிஷத்து. வேறொன்னும் பார்க்க பிடிக்காது, வேறொன்னும் தெரிஞ்சுக்க பிடிக்காது, வேறொன்னும் நினைக்க பிடிக்காது.
அந்த சர்வேஸ்வரனை பார்த்த மாத்திரத்தினாலேயே பரம சுகமா இருக்கும். அப்பேற்பட்டதான பூமா என்கிறதான சுகமா இருக்கும். பூமா என்றால் சுகம்னு அர்த்தம், ரொம்ப பெரிய சுகம்னு அர்த்தம். ரொம்ப பெருசாயிருந்து ரொம்ப சுகமா இருக்கிறது பூமான்னு உபனிஷத்து சொல்லி வச்சு. அனிமா மகிமா லகிமா கரிமா என்றெல்லாம் சொல்றா போலே பூமா என்று சொல்லி. அப்ப அந்த அந்த பூமாங்கிற தத்துவம் தானே மேலே இருக்கு, கீழே இருக்கு, கிழக்கு இருக்கு, மேற்கு இருக்கு, எல்லா பக்கத்திலையும் இருக்கு, உள்ளெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்பேற்பட்டதான பூமாங்கிறதான அந்த தத்துவத்தை இந்த ஆத்மாவானது என்று அப்படியே ஒன்றி போய் ரசிக்கணும் என்று உபனிஷத்து சொல்லிக் கொடுத்ததே. அது மாதிரியாக அந்த அத்தியாத்ம சுகத்தையும் பகவத் பாதாரவிந்தங்களிலே கைங்கரியம் பண்ண வேணும்ன்றதான ஆசையும் ரொம்ப வந்துடுச்சு ஆண்டவனுக்கு. 1947 அப்போ விய வருஷம். இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை யாரிடத்திலேயாவது தக்க பாத்திரத்திலே ஒப்படைச்சுடணும் என்ற ஆசை. அப்பத்தான் இந்த தெம்பராண்டவன் பத்தி பேச்சு வந்தது. தெம்பராண்டவனுக்கு தான் கொடுக்கணும்னார் அவர். அப்போ தெம்பராண்டவனுக்கு 61 திருநக்ஷத்திரம், 1886. சரியா? தேரந்துராண்டவன் 1872 அவதாரம், 1880 ஆக்குராண்டவன் அவதாரம், 1886 தெம்பராண்டவன் அவதாரம். தெம்பராண்டவன் நல்ல பூர்ண ஞானியாக ரொம்ப வைராக்கியசாலியாக எழுந்தார் என்று அவருடைய சரித்திரம் வரும்போது நாம் அனுபவிக்க போறோம். அது மாதிரி வசதியா எழுந்ததுனால அவரிடத்துல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஆசை. பெருமாளை உடனே போய் அடைஞ்சிடணும்னு ஆசை வந்துடுத்து. அதெல்லாம் மகாத்மாக்களுக்கு அந்த ஆசை வரும். ஒரு சந்தர்ப்பம் வந்துடுத்துன்னா போரும் இந்த சம்சாரம். ஆச்சாரியாருடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைச்சா போலே திருவனந்தாழ்வான் மேலே இருக்கிற அந்த பெருமாளை பூர்ணமா சேவிச்சு அப்படியே அந்த அனுகிரகத்தை பூர்ணமா பருகணும்னு ஆசை வந்துடும். அந்த மாதிரியான ஆசை வந்துடுத்து ஆக்கூராண்டவனுக்கு. அதனாலே ஏதோ நோவு சாத்திண்டா போல இருந்து நோவு சாத்திண்டா விட்டு உடம்பு ரொம்ப முடியல. இனிமே சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறதுக்கு அடுத்த மனுஷால பார்க்கணும், தெம்பர வெங்கட்ராவாச்சாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு மாத்திரம் இல்ல, அப்புறம் ஒரு 5 மாசம் கூடவே இருந்து அந்த சுவாமி ஆச்சாரியரா இருந்து சம்பிரதாயத்தை நடத்துறத ரொம்ப ரசிச்சாச்சு. என்னமா சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறார், என்னமா நடத்துறாரு, என்ன சாந்தி, என்ன காலக்ஷேபம், என்ன பாதுகாராதனம் பூர்ணமா ஒப்படைச்சாச்சு. ஆக்குராண்டவன் தெம்பராண்டவன் கிட்ட 1947 ஐப்பசி மாசம் வருஷம் பூர்ணமா ஒப்படைச்சாச்சு சம்பிரதாயத்தை. நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், நீயும் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இல்ல நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் வேண்டாம் நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. விசுவாசம் நல்ல எப்பேற்பட்ட மகான பெரியாண்டவன் போலே ஒரு மகான் அல்லவா நமக்கு கிடைச்சிருக்கார் அடுத்த ஆச்சாரியராக சந்தோஷமா ஒப்படைச்சுட்டு அவருடைய அந்த நித்தியானுஷ்டானங்கள், அதுவும் பாதுகாராசனங்கள், அதுவும் காலக்ஷேபம் சாதிக்கிற வரநியாசங்கள் செய்ய வைக்கிற அழகு எல்லாத்தையும் பார்த்து பரமானந்த பட்டாச்சு ஆக்கூராண்டவன். எப்படி ஆச்சாரியால் அனுபவிச்சாரோ அதுபோல சிஷ்யன் அனுபவிச்சார் அந்த சுவாமி. ஆச்சாரியால் இடத்துல எப்படி தேரவிந்துராண்டவன் அவர் ஆச்சாரியரா எழுதியிருந்த போது அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்த அந்த சந்தோஷத்தை தெம்பராண்டவன் பண்ணி காட்டும் போது அந்த ரொம்ப அனுபவிச்சாச்சு. நமக்கு நல்ல உத்தம ஆச்சாரியரும் கிடைச்சார், நல்ல சிஷ்யரும் கிடைச்சார். நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணிருக்கா ஆக்கூராண்டவன் இடத்துல, ரொம்ப பேர் காலக்ஷேபம் பண்ணிருக்கா. காலக்ஷேபம் பண்ணவாளுடைய பெரியவாளுடைய லிஸ்ட் எல்லாம் கூட இப்ப சமீபத்துல ஆசிரம வரலாறுன்னு புஸ்தகம் அது வெளியிட்ட போது அந்த விஷயங்கள்ல அதெல்லாம் எழுதியிருக்கேன். நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணிருக்கா, எல்லாரும் நல்ல ஞானிகள் தான். ஆனா அது இவரிடத்துல தெம்பராண்டவனிடத்துல ரொம்ப விசேஷமான ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாட அவர் ஆச்சாரியராக்கி பார்த்து அவரை ரொம்ப ரசிச்சாச்சு. 5 மாசம் வெளியிருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. பெரியாண்டவன் சின்னாண்டவனை வேலை பண்ண விட்டு ஒரு 4 மாசம் கூட இருந்த போது அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இனிமேல் என்னை யாரும் கரிகாலன்னு சொல்ல மாட்டாரா என்று அப்பப்போ சொல்லிப்பாரா. கரிகாலன்னு என்ன ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத திருவடி என்று சொல்ல மாட்டாரா. சின்னாண்டவனை பார்த்து சந்தோஷப்பட்டாச்சு. நல்ல உத்தமமான சிஷ்யரா இருந்து நல்ல ஆச்சாரியரா இருக்காருன்னு பெரியாண்டவன் சின்னாண்டவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு.
சின்ன ஆண்டவன் தேரவந்தூர் ஆண்டவனை பார்த்து பூர்வாசிரமத்திலேயே நல்ல ஆச்சாரியரா இருப்பார். இவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியரா வரணும்னு ஆசைப்பட்டாச்சு. தேரவந்தூர் ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவனை ஆசைப்பட்டாச்சு, நீர் வரணும் என்று. அப்ப பிரேஷமந்திரம் உபதேசம் பண்ணியாச்சு, பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணியாச்சு, முன்னாடியே கூட்டு உபதேசம் பண்ணியாச்சு. இவர் வரணும்னு தேரவந்தூர் ஆண்டவனுக்கு உள்ளூர இருந்திருக்கு போல, பெருமாள் திருப்படி சேர்த்துக்க போறாருன்னு உள்ளூர இருந்திருக்கு போல. அதனால முன்னாடியே கூப்பிட்டு ஆக்கூர் ஆண்டவனிடத்துல பிரபத்தி பிரயோகம் பிரேஷமந்திரம் உபதேசம் பண்ணியாச்சு. பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணி இருந்தா தான் பிரபத்தி பண்ணி வைக்கலாம். பிரம்ம வித்யா இல்லையா, அது ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தா தான் பிரம்ம வித்யா பலிக்கும். அதனால பிரபத்தி பிரயோகம் உபதேசம் பண்ணியாச்சு. பிரேஷமந்திரம் சன்னியாசியாத்துக்காக பிரேஷமந்திரம் அதையும் உபதேசம் பண்ணியாச்சு. ஆனா சமகாலத்துல இல்ல, தேரவந்தூர் ஆண்டவன் இருந்த போதே ஆக்கூர் ஆண்டவன் கூடவே ஆச்சாரியரா சன்னியாசியா எழுதி இல்ல. ஆனா ஆக்கூர் ஆண்டவனுக்கு அதிர்ஷ்டம், அவர் அனுபவிச்சார். தெம்பர ஆண்டவனை கூட 5 மாசம் இருந்து தானே அனுபவிச்சார். எதுக்காக சொல்றேன், ஆச்சாரியால் அந்த மாதிரி ஆசைப்பட்டு அடுத்த ஆச்சாரியனை ஏற்படுத்தினான். ஆச்சாரியால் ஏற்படுத்தின போது அவளுடைய மனோபாவம் தங்க ஆச்சாரியால் வசதியா இருந்தா போலே தங்க சிஷ்யன் வசதியா இருக்கணும். அதே போல ஆச்சாரியால் நமக்கு அடுத்த வாழ்க்கை வேணும். நமக்கு ஆச்சாரியால் கிடைச்சா போல பின்னாடி நம்ம சிஷ்ய சந்ததிக்கு ஆச்சாரியால் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி நல்ல ரத்னங்களான ஆச்சாரியால அனுகிரகிச்சு நமக்கு கொடுத்துருக்கா. அதுல அடுத்து தெம்பர ஆண்டவனை கொடுத்தார். ஆக்கூர் ஆண்டவன் 5 மாசம் கூடவே எழுதியிருந்தாச்சு. எழுதியிருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. தெம்பர ஆண்டவனுடைய ஞான வைராகியங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டியாச்சு. சந்தோஷப்பட்டு எழுதி இருக்குச்சேனா பங்குனி மாசம் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. தெம்பர ஆண்டவன் ஆக்கூர் ஆண்டவனை ரொம்ப அவருடைய பெருமைக்கு தகுந்தா போல அவருக்கு உத்தரகிருத்தியங்கள்லாம் பண்ண வச்சு, சின்ன ஆசிரமத்துல அவருக்கு பிருந்தாவனம் கட்டி வச்சு வேலை பண்ணி அவருக்கு ஆராதனங்கள்லாம் நல்லா நடத்தியாச்சு. அப்புறம் தெம்பர ஆண்டவன் எப்படி 15 வருஷம் இவர் ஆச்சாரியராக எழுதியிருந்தாரோ அதே போல தெம்பர ஆண்டவனும் 16 வருஷம் ஆச்சாரியராக எழுதியிருந்தார். அவர் தெம்பர ஆண்டவனுடைய சரித்திரம் ரொம்ப பவித்திரமானது. அந்த பவித்திரமான சரித்திரத்தை அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இதோட முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹரியந்தாசன் சுவாமி பரமவாக்கியம் அடுத்த வாரத்துக்கு இது பண்ணிட்டு பாடி. சரி, அடுத்த வாரம் தெம்பராண்டவன்.